ஹாய் குட்டீஸ். ஓகே, இந்த வார கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அண்ணா இருக்கிறாராம். அந்த அண்ணா காலேஜ்ல எல்லாம் சூப்பரா மார்க் எடுத்துட்டு ஒரு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரஸ்டீஜியஸான கம்பெனில இருந்து அண்ணாக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருதாமா. அண்ணாவும் அவங்க கொடுத்த எல்லா எக்ஸாம்ஸும் நல்லபடியா எழுதி நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தங்காட்டிக்கு ஃபைனல் இன்டர்வியூக்காக அண்ணாவை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்களாமா. அண்ணாவும் கம்பெனிக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராமா. அப்போ மேனேஜர் வந்து அந்த அண்ணாவை உள்ள கூப்பிட்டு அனுப்புறாராமா. அண்ணா போய் மேனேஜர் முன்னாடி உட்கார்ந்த நேமு அந்த மேனேஜர் வந்து அண்ணா எடுத்த மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ணா அந்த மேனேஜருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஓ, அந்த அண்ணாவை ரொம்ப பிடிச்சதாம் அந்த மேனேஜருக்கு. பரவாயில்லையே, எல்லாமே நல்ல நல்ல ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஓகே இந்த அண்ணாவை செலக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தாமா. பட் இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் கேட்கணும் இல்லையா? சரி அண்ணா பத்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறாரு, இது நாலு முடிக்கு நீங்க எங்கேயாச்சும் முன்னாடி வேலை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு. இல்ல நான் எங்கேயுமே வேலைக்கு போனதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, அப்போ உங்க செலவெல்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க? இல்ல அம்மா அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓ அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்புறம் மறுபடியும் நீங்கள் காலேஜ் டைம் படிக்கும்போது ஈவினிங் எங்கேயாச்சும் பார்ட் டைம் ஜாப் பண்ணி என்னைக்காவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை நான்லாம் அது எதுவுமே செஞ்சது கிடையாது, எல்லாமே எங்கள் அம்மா அப்பா தான், நான் டியூஷன் செலவு கூட அம்மா அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க, நான் இதனால் முடிக்க எந்த வேலையும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் என்ன பண்றாரு, உடனே அந்த அண்ணாவோட கைகளை காமிக்க சொல்றாரு. அந்த அண்ணாவும் சரின்னு கையை காமிக்கிறாரு. அந்த அண்ணாவோட கை எந்த வேலையும் செஞ்சது இல்லையா, பார்த்தா அவ்வளோ சாஃப்டா இருந்ததாமா. உடனே மேனேஜர் கொஞ்சம் திங்க் பண்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அண்ணா சொல்றாங்க, அப்பா வந்து ஒரு வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன இடம் இருக்கு, அங்க சின்னதா ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறாங்க. அம்மா வந்து அந்த அயனிங் லாண்ட்ரிஸ் பண்ணுவாங்க இல்லையா, துணி துவைச்சு அயன் பண்ற வேலையை அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ இதை கேட்ட மேனேஜர், ஓஹோ அப்படியா, சரி நீங்க என்னைக்காவது அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு ஸ்கூல் விட்டு போனதுக்கு அப்புறமோ இல்லை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமோ காலேஜ் டைம்லயாவது அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னோன்னே, நோ என்னை அம்மா அப்பா வந்து என்னை ஒரு நாள் கூட ஒரு வேலையுமே செய்ய சொன்னது கிடையாது, அவங்க என்னோட கவனம் ஃபுல்லா படிப்புல தான் இருக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் இல்லாம அவங்களோட வேலை எனக்கு என்னன்னு கூட புரியாது, அப்படியே நான் போய் செஞ்சாலும் தப்பா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதனால் முடிக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே கிடையாது, என் கவனம் ஃபுல்லா படிப்புல தான் இருந்தது அப்படின்னு அந்த அண்ணா சொல்றாராமா. இதை கேட்ட மேனேஜர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றாரு, சரி தம்பி நாளைக்கு தான் உனக்கு வந்து ஃபைனல் இன்டர்வியூ, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், அதை நீங்க செஞ்சுட்டு வரணும், செஞ்சுட்டு அது மூலமா நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு எனக்கு வந்து நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்றாராமா. ஆக்சுவலாக அந்த மேனேஜர் ரொம்ப நல்ல மேனேஜர். அந்த பையனோட அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட வயசு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வயசு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்னடா சரின்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவும் சொல்றாரு, நான் என்ன செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மேனேஜர் அதுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னார் தெரியுமா தங்க, நீங்க இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மாவோட கைகளை வாஷ் பண்ணி விடுங்க, வாஷ் பண்ணி விட்டுட்டு நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு வந்து நாளைக்கு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த அண்ணாவும் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டு சரி நமக்கு கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் இல்லையா, சரி நல்லபடியா செய்யலாம்னு சொல்லிட்டு அண்ணாவும் ஓகே சொல்லிட்டு வந்துடுறாரு. ஓகே சொல்லிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வராராமா. அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க அந்த அண்ணா. அப்புறம் அந்த இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க இல்லையா, சரி அண்ணாக்கு வேலை கிடைச்சிருச்சு என்னன்னு கேட்கறக்கு ஆர்வமா இருந்தோடனே கேட்கறாங்க வந்து என்ன நடந்ததுன்னு. அண்ணாவும் கம்பெனியில் என்னெல்லாம் நடந்தது, மேனேஜர் என்னெல்லாம் கேட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கைகளை வாஷ் பண்ணி விட சொன்னான்னு சொன்னோன்னே இந்த ரெண்டு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸா போயிடுச்சு, ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா நம்மளோட கையில வாஷ் பண்ண சொல்லியிருக்கிறான்ட்டு ஆச்சரியமாவும் இருந்து கொஞ்சம் சங்கடமாவும் இருந்ததாமா. சரி இருந்தாலும் அவங்க மேனேஜர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்றாராம தங்க, அவங்க அப்பாவோட கையில வாஷ் பண்ணி விடலான்னு அப்பாவோட கையை பாக்குறாராம. அன்னைக்கு தான் சொல்ல போனா அண்ணா வந்து உண்மையாவே அவங்க அப்பாவோட கையில நோட்டீஸே பண்றாராமா. ஏன்னா அவங்க அப்பா என்னவா இருக்கிறாரு, மெக்கானிக்கா இருக்கிறாங்க இல்லையா, மெக்கானிக்கல்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மேக்சிமம் அவங்க கையெல்லாம் எப்படி தங்க இருக்கும், அந்த எண்ணெய் ஆயில் எல்லாம் வச்சு இதுதான் பண்ணுவாங்க, ஸ்பேனர் பிடிச்சிருப்பாங்க, அப்புறம் நட்டு போல்ட்டு இந்த ஹேமர் சுத்தியல் எல்லாம் வச்சு அப்புறம் கிரீஸ் அதெல்லாம் தொட்டு தொட்டு தான் வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க அப்பா கை பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கமா இருக்கு, அது மூலம் ஃபுல்லா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கரை படிஞ்சிருக்குது, அந்த ஆயில் கரையோட தான் இருக்குது. அண்ணாக்கு ஒரே
ஒரே ஷாக்கு. சே நம்ம இத்தனை நாள் அப்பா கூட தான் இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் கூட நம்ம அப்பா கைகளை இப்படி நோட்டீஸ் பண்ணது இல்லையே. அப்பா கை இவ்வளோ கருப்பா இருக்கு. அங்கங்க ஆயில் கரையோடயே இருக்குது. அப்பா இத்தனை நாளா இந்த கைகளோட தான் சாப்பிட்டு இருக்கிறாங்களா? நமக்கு ஒரு நாள் சின்னதா எண்ணெய் பட்டுட்டாலோ இல்ல வேற ஏதாவது பட்டுட்டாலோ அத்தனை தடவை கை வாஷ் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் போறதுக்காக அவ்வளோ கை வாஷ் பண்ணுவோம். ஆனா அப்பா பாரு டெய்லியுமே இது கூடயே இருக்கிறங்கள அப்பா கை இப்படி ஆயிலோடயே தான் இருக்குது. அப்பா இதே ஸ்மெல்லோட தான் அப்பா சாப்பிட்டு இருக்காங்கன்னு அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்றாங்க. அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறது. அதுவும் இல்லாமல் அப்பாவோட பின்பக்கம் அவங்க நகங்கள் எல்லாம் பார்த்தா அப்பா ஒரு பக்கம் ஒரு நகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தி பட்டு அப்பாவோட நகமே இல்லாமல் இருக்குது ஒரு விரல்ல. அப்புறம் இன்னும் 2 விரல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விரல்ல ஃபுல்லாக புண்ணா இருக்குது. இன்னொரு விரல்ல பார்த்தீங்கன்னா ரத்த கட்டோட கருப்பா ஆயிடுச்சாமா. ஒரு அப்படி அங்க அப்பாவுக்கு வந்து கையிலலாம் நல்லா சின்ன சின்ன அப்படியே படிவு மாட்டம் படிஞ்சு கிடக்குதாமா. ஆயிலாட அங்கங்க அப்படியே இருக்குதாமா. இதை பார்த்தாக்க ரஃப்பா இருக்கு. அப்பாவோட கை எப்படி இருக்காம ரொம்ப ரஃப்பா இருக்கு. இதை பார்த்து அண்ணாக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. எப்படி நான் இத்தனை நாள் இதை கவனிக்காம விட்டேன். அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்திருக்கிறாங்களா? நாம என்னமோ நமக்கு பணம் கொடுக்குறோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அண்ணா அப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் பண்றாராமா. நம்ம எப்படி இத்தனை நாளா நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாராமா. சரின்னு சொல்லிட்டு அடுத்து அம்மா கையை பார்க்கும்போது அம்மா என்ன பண்றாங்க, லாண்ட்ரி பண்ணிட்டு அயன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த எவ்வளவு ஹீட்டா இருக்கும் இல்லையா, அதனால அம்மாவோட கையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிங்கிள்ஸ் நல்லா சுருக்கமா இருக்குது. அங்கங்க கொஞ்சம் தீக்காயங்கள் எல்லாம் அந்த ஸ்கார் எல்லாம் அப்படியே தெரியுதா மாட்டாங்க. அங்கங்க தீக்காயம் பட்டதெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கங்க கொப்பளம் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா. மச்சே நம்ம இப்படி அம்மா அப்பாவை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சாமா. இருந்தாலும் மேனேஜர் சொன்னதுக்காக அம்மா அப்பா கைகள் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்களாமா அண்ணாக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையாம இப்படி 2 பேர்த்த நோட் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்ன பண்றாங்களா அன்னைக்கு போய் அப்பா கூட மெக்கானிக் ஷாப்ல உட்காந்து அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாராமா பெட்டியில எல்லாம். அப்பாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றாங்க. அங்க முடிச்சுட்டு இங்க வந்து அம்மாக்கு இந்த அம்மா லாண்ட்ரி பண்ணி அயன் பண்ணி வச்ச கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து அழகா எடுத்து அடுக்கி வைக்கிறாராமா. அப்புறம் அடுக்கி வச்சுட்டு அன்னைக்கு முதல்ல எப்பவுமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அண்ணா சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்களாமா. ஆனா அன்னைக்கு தான் என்ன பண்ணாங்களாமா, அண்ணாக்கு வந்து எல்லா அப்பா அம்மா கூட சேர்ந்து உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டாங்களாமா. அண்ணாக்கு அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததாமா. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சேர்ந்து சாப்பிட்டு பேசுனங்காட்டிக்கு அண்ணாக்கும் கொஞ்சம் மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸா இருந்ததாமா. அப்புறம் நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அந்த மேனேஜரை பார்க்கறதுக்கு அடுத்த நாள் அதே டைமுக்கு போனாங்களாமா. அப்புறம் மேனேஜர் ரூமுக்கு போகும்போது மேனேஜர் காஃபி குடிச்சிட்டு இருந்தாராமா. அண்ணா வரும்போதே அண்ணாவோட கண்ணை நோட்டீஸ் பண்ணாராமா. அண்ணாவோட கண்ணு ஃபுல்லா மிக்ஸ்டு எமோஷன்ஸா நிறைஞ்சிருந்ததாமா. சொல்ல முடியாத ஒரு சில எமோஷனோட மிங்கிளாகி இருந்தோன்னையுமே ஒண்ணுமே வெல்கம் பண்ணிட்டு கேட்கிறாரு. ஓகே நான் நேற்று கொடுத்த அசைன்மெண்ட் செஞ்சீங்களா, அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு மேனேஜர். உடனே அண்ணா சொல்றாரு, எனக்கு இத்தனை நாளா அம்மா அப்பா வந்து எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னோட சைலண்ட் ஸ்ட்ரென்த்தாவே அம்மா அப்பா இருந்திருக்கிறாங்க. எனக்காக இவ்வளவு சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது தியாகங்கள் இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு லவ்வா என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து அவங்க 2 பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. ஆனா நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு டீசெண்டா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். எனக்கு அவ்வளவு நீட்டான யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க ஒரு நாள் கூட நல்ல ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எனக்கு எவ்வளவு மாரல் சப்போர்ட் பண்ணிருக்கிறான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ரொம்ப ஒரு எமோஷனலோட சொல்றாங்களாமா. அதை கேட்டுட்டு உடனே வந்து அப்புறம் என்னன்னு சொல்றாங்க. அப்புறம் கேட்கிறாரு மேனேஜர், இது மூலமா நீ உன்னை என்ன லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது, இத்தனை நாளா நான் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு படிப்பு தான் முக்கிய காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டப்பட்டு எந்த கஷ்டமும் தெரியாம என்னை வளர்த்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ சைலண்டா எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது இத்தனை நாள் அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க, இனிமேல் நான் அவங்கள பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி எனக்கு லவ் சப்போர்ட்டு எல்லாமே ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்களோ அதே மாதிரி இனிமேலுமே நான் அவங்களுக்கு வந்து பக்கபலமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்ததுக்காக நான் அவங்களை இனிமேல் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம எனக்கு இப்பதான் பணத்தோட வேல்யூவும் தெரிஞ்சது, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்காக, இவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க என்னைவே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அந்த மேனேஜர் கிட்ட சொல்றாராமா. இதை கேட்ட மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எந்திரிச்சு கை கொடுத்து யுவர் அப்பாயிண்டட் சொல்றாராமா. சொன்னோன்னையுமே இந்த அண்ணாவுக்கு ரொம்ப ஹாப்பியா போயிருந்தாமா. அந்த மேனேஜருக்கு எப்படியா இந்த அண்ணனுக்கு அவங்க பேரண்ட்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாராமா. ஓகே குட்டீஸ்,
இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எஸ், வி ஷுட் வேல்யூ அவர் பேரண்ட்ஸ் இல்லையா? அவங்க ரொம்ப பாசமா அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் மறைச்சிட்டு நமக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க நம்மளை சின்ன வயசா இருக்கும்போது நம்மளை எப்படி பார்த்துட்டாங்களோ அதே மாதிரி அவங்க வயசான காலத்துல அவங்க வேலை செய்ய முடியாம போகிற காலத்துல கண்டிப்பா நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து நல்லா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸும் அப்படித்தான் குழந்தைகளுக்கு வேல்யூ ஆஃப் மணி, அந்த மணியோட வேல்யூவும் சொல்லிக் கொடுங்க, அதே சமயத்தில் கஷ்டங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் கதைகளை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.